श्रीमती रामानुजाय नमः। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா 3வது ஸ்லோகத்தில் சில கேள்விகள் பகவானே எடுத்து வைக்கிறாரு. அதாவது இந்த உடல் எதுக்காக இருக்குது, என்ன காரணத்தினால இருக்குது, என்னுடைய இயற்கை தன்மை என்ன, எந்த பயனுக்காக இந்த உடல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் இந்த கேள்விகளுக்கு தான் பகவானே எடுத்து வைக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு தான் பதில் 4வதும் 5வது ஸ்லோகத்துலேயும் நம்ம பார்க்குறோம். 4வது ஸ்லோகத்தில் பகவான் இது பலவிதமான பேரால் பலவிதமான இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார். அடுத்து 5வது ஸ்லோகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த உடல் எதுக்கு இருப்பிடமாக இருக்குது, இந்த உடல் எதால் ஆக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு, எதுக்கு இருப்பிடமாக இருக்குது, இந்த இந்திரியங்கள் புலன்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்குது அப்படின்ற இந்த பதிலை நம்ம 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து மற்றும் சில கேள்விகளுக்கு 6வது ஸ்லோகத்தில் நம்ம பதில் பார்க்க போகிறோம். இச்சா த்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனாத்ருதி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். இந்த உடல் எதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இச்சா துவேஷா, இச்சானா விருப்பம், துவேஷானா விருப்பு, சுகம் துக்கம், சுகம்னா இன்பம், துக்கம்னா துன்பம். அப்போது விருப்பு வெறுப்பு, இன்ப துன்பங்கள் இது போல விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது உடல் தான். இந்த உடலினுடைய பரிமாணங்கள்னால தான், அதாவது இந்த உடல் இருக்கிறதுனால தான் இன்ப துன்பங்கள் விருப்பு வெறுப்புகள் எல்லாமே வருது அப்படின்ட்டு பகவான் பதில் கொடுக்குறாரு. சரி, அடுத்து உடல் எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்தனா ஆத்ருதிஹி. சேத்தனா அப்படின்னா சைத்தன்யம், அதாவது அறிவு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஆதாரமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் பார்த்தா ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்குது. உடல் அறிவில்லாத ஜடப்பொருள். ஆனால் அந்த உடல் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த அறிவுள்ள ஆத்மாவினால் தானாக செயல்பட முடியாது, தானாக இன்ப துன்பங்களை அனுபவிக்க முடியாது, தானாக விருப்பு வெறுப்புகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதற்காக அதுக்கு ஒரு சாதனம் தேவை. அந்த சாதனம் தான் இந்த உடல். அதனால்தான் உடல் ஆத்மாவுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உடல் மூலமாக தான் இந்த ஆத்மா எல்லா விஷயங்களையுமே கிரகிக்க முடியுது. விருப்பு வெறுப்பாக இருக்கட்டும், இன்ப துன்பமாகட்டும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பல ஜென்மங்களாக நமக்கு சேர்த்துருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படி நம்ம கழிக்க முடியும், எப்படி அதெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னா ஒரு உடல் அதுக்கு தேவைப்படுது. அதனால தான் உடல் காரணமாகவும் இருக்குது, இந்த ஆத்மா அறிவுள்ள ஆத்மாவுக்கு ஆதாரமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடலினுடைய இயற்கை தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்காத்த, அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கும் கூட்டுறவாக இருக்கிறது இந்த உடல் தான். ஏன்னா இந்த உடல் ஆக்கப்பட்டதே பஞ்சபூதங்கள்னால தான் இல்லையா. ஆனால் அதனால்தான் உடலினுடைய இயற்கை தன்மை. ஏதக்ஷேத்திரம் சமாசேனா, இந்த உடலானது சுருக்கமாக சவிகாரம் உதாகிருத்தம், காரணங்களோடு சேர்த்து நல்லா விளக்கப்பட்டது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ பகவான் இந்த அத்தியாயம் மூலமாக என்னதான் நம்ம 2வது அத்தியாயத்திலே ஆத்மா உடல் பற்றி பார்த்துட்டோம்னாலும் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக டீப்பாக பகவான் நமக்கு விவரிக்கிறாரு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா 3வது கேள்வி, அதாவது 3வது ஸ்லோகத்தில் பகவான் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை நம்ம 5வது 6வது ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். தொடர்ந்து வேறு என்னெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான்னு பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.